ஹாய் மக்களே, வெல்கம் டு எம்எஸ் vlog சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டீம்ட் எக் சுக்கா. இதை செய்ய நம்மளுக்கு 4 முட்டை, 4 பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சோண்டு ஆயில் எதுக்காகன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரத்துக்காக. என்கிட்ட கடை முட்டை இல்லை, நான் அதனால் பால்வாடி முட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த 4 முட்டையுமே உடச்சி அந்த சால்ட்டோடு ஊற்றிக்கலாம். ஊற்றின முட்டையை நல்லா அடின்னு அடிங்க. அது பிரிஞ்சு வரக்கூடாது, எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கணும். வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாமே நல்லா பைண்டாகி இருக்கணும். பைண்ட் ஆனதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த பவுலை வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணால் பார்க்க இப்படி தான் இருக்கும். அந்த கரண்டி வச்சு கலர்றது வேறு யாரும் இல்லை, என்னோடய பாப்பா தான். இப்போ அதில் சில்லி பவுடர், கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை, உப்பு, நீங்கள் விருப்பப்பட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கரம் மசாலா, சிக்கன் மசாலா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம். இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியான பன்னீர் போல் உங்களுக்கு எக் சுக்கா ரெடி ஆகிடும். ஓகே மக்களே, இது போல் நிறைய ரெசிபிஸை தெரிஞ்சுக்க எம்எஸ் vlogsஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய், கீப் சப்போர்ட்டிங்.